இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே ஸ்பெஷலாகவும் லவ் ஃபீலிங்கில் வந்து பண்ண இருக்கும். 3Dல ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்களேன். ராசாத்திய ராத்திரி பாத்திய ரூட்ட இந்த வீடியோ எப்படி அடிப்படை நம்ம எப்பவும் போல குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருக்குங்க உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, நான் சொல்கிற ஒரு 3 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கை வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு செகண்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணணும். தேர்டு நம்ம ஃபுல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறோங்களோ அதுதான். ஓகே, எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக்கை பேஜ் பிக்கை கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுவோம், சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே சூன்றதை நீங்கள் கில் போயிட்டு மேலே நீங்கள் டனது கில் பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க பேஜ் பிக்கை கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் எப்படி இன்புட் பண்ணாமல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபாண்டோடைய லிங்க் வந்து பர்டிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணி அந்த ஃபாண்டை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஐட் மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கில் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டெஸ்ட்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கில் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை கில் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வேவால் ஃபாண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கில் பண்ணிவிட்டு கீழே இன்புட் ஃபாண்ட்றதை நீங்கள் கில் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் டவுன் பண்ணி பாருங்கள். அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட் நேருக்கா அதை கில் பண்ணாக்க இந்த ஃபாண்ட் உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கில் பண்ணி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட்டு 1 கிளிக்கில் நம்ம எடிட் பண்ணிடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்க இந்த பாக்ஸ் ஆங்கிள் போயிட்டு இந்த கார்வோஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் மை 11 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கண்டெஸ்ட்டு கில் டெஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் நேம் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேமே இந்த மேல்க டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 பாயிண்ட் கிட்ட வந்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு கேல் அனுப்பி கொடுத்துருக்கேன். இதே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண அன்னைக்குனாலும் அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாயோட பிக் ஆட் பண்ணிடலாமா? அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி 5 பாயிண்ட் கிட்ட வந்துக்குங்க. இந்த இடத்துல பாய் அனிமி பிக் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெஃபென்டரை கூட்டு ஸ்டாருக்கு கில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பேஜ் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கில் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் வரலால் நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு பிக்கு இதில் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ எந்த சைஸில் இருக்குமோ கரெக்டாக அது மட்டும் பார்த்து வந்து பண்ணாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு கேல் உடுப்புக்கும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு அது செலக்ட் பண்ணிவிட்டு கலெக்ஷனுக்கு ஸ்டாங்கில் போயிட்டேன். நான் எடிட் பண்ண வேண்டிய ஒரு கேல் பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் ஆங்கிள் பண்ணிக்கிறேன். இதுவும் ஜஸ்ட்டு நம்ம வெள்ளால் மூவ் பண்ணி அதோட பிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆச்சா? ஃபைனலி மேலே பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிளஸ் பண்ணாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே லோ ஃபீலிங்கில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.